சமூக ஊடகங்களில் 3R எனப்படும் இனம், மதம், ஆட்சியாளர்கள் தொடர்பான நிந்தனை பதிவுகளை வெளியிட்டதன் பேரில் இருவருக்கு எதிராக 4 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளன. மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC அதனை உறுதிப்படுத்தியது. அந்த இருவரில் ஒருவர் அரசியல் பிரபலமாவார். பேராக் மாநில கீதம், பெட்ரோனாஸ் மற்றும் கேஸ் மலேசியா வாயிலாக மலாய்க்காரர்களின் பொருளாதார ஆதிக்கம், கோலலம்பூர் கோபுரத்தின் கையகப்படுத்துதல் என இன உணர்ச்சியை தூண்டும் வகையில் அவர் பதிவிட்டிருந்தார். இருவரின் வாக்குமூலங்களும் சைபர் ஜெயா MCMC தலைமையகத்தில் பதிவு செய்யப்பட்டன. ஒருவரின் கைபேசியும் சிம் அட்டையும் தடயவியல் பரிசோதனைக்காக கைப்பற்றப்பட்ட வேளை இன்னொருவரின் கைபேசியை வேறொரு புகார் தொடர்பில் ஏற்கனவே போலீஸ் பறிமுதல் செய்துவிட்டது. திருத்தப்பட்ட 1998ஆம் ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 5 லட்சம் ரிங்கிட் அபராதமும் 1 ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். சமூக ஊடகங்களை மக்கள் பொறுப்போடு பயன்படுத்த வேண்டும். நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என MCMC மீண்டும் நினைவுறுத்தியது. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். பேராக் ஈப்போ ஜிலாப்பாங்கில் பேஸ்பால் மட்டை, பாராங், சமுராய் வாள், கத்தி, ஹெல்மெட் சகிதமாக கலவரத்தில் இறங்கிய 9 பேர் கைதாகியுள்ளனர். 19 முதல் 41 வயதிலான சந்தேக நபர்கள் வெவ்வேறு இடங்களில் கைதானதாக ஈப்போ போலீஸ் தலைவர் அபாங் ஜைனல் ஆபிடின் ஹபாங் ஹமாட் கூறினார். அவர்களில் 2 பழைய குற்றப்பதிவுகளை கொண்டிருந்தனர். 4 போதைப் பொருள் உட்கொண்டிருந்தனர். ஒரு ஆடம்பர கார், ஒரு கோல்ஃப் கிளப் ஆகியவற்றையும் போலீஸ் பறிமுதல் செய்தது. சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மோட்டார் சைக்கிள் தொடர்பில் எழுந்த கருத்து வேறுபாடே அச்சண்டைக்கு காரணம் என தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. கலவரத்தில் 6 காயமடைந்து வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி. பஹாங் குவாலலிம்பிஸில் கைபேசியில் பேசுவதற்காக தந்தை சாலையோரமாக காரை நிறுத்திய போது அவருக்கே தெரியாமல் காரிலிருந்து விழுந்து 3 வயது மகன் காயமடைந்தான். இச்சம்பவம் நேற்று காலை 11 மணி அளவில் கம்போங் தெம்போயான் அருகே ஜலான் லிப்பிஸ் மராப்போ சாலையின் 5வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. மகன் பின்னிருக்கை கண்ணாடி வழியாக சாலையில் விழுந்தது அறியாமல் கைபேசியில் பேசி முடித்ததும் தந்தை பயணத்தை தொடர்ந்திருக்கின்றார். சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சென்ற பிறகே காரினுள் மகன் இல்லாதது கண்டு பதற்றத்தில் திரும்பி வந்து தேட ஆரம்பித்தார். எங்கு தேடியும் மகன் கிடைக்காமல் போகவே கடைசியாக குவாலலிம்பிஸ் போலீஸ் நிலையத்தில் அவர் புகார் செய்தார். எனினும் சாலையில் விழுந்ததில் முகத்தில் அடிபட்ட நிலையில் அச்சிறுவன் தனியாக கிடந்ததை அவ்வழியே சென்ற பொதுமக்கள் பார்த்துள்ளனர். பாடாங் தெங்கு போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்பட்டு பின்னர் கிளினிக்கிற்கும் அங்கிருந்து சிகிச்சைக்காக குவாலலிம்பிஸ் மருத்துவமனைக்கும் அச்சிறுவன் கொண்டு செல்லப்பட்டான். பின்னர் தந்தையிடம் குழந்தை ஒப்படைக்கப்பட்டதை உறுதிப்படுத்திய லிப்பிஸ் மாவட்ட போலீஸ் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் விசாரணைக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டது. கெடா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தில் உச்சம் கெடா இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 9 to 13 ஏப்ரல் வரை வில்லேஜ் மால் சுங்கைப்பத்தானி கெடாவில் இதுவரை இல்லாத பிரம்மாண்ட ஷாப்பிங் திருவிழா மற்றும் 200க்கும் அதிகமான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட், பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என திரும்பிய பக்கமெல்லாம் 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்கள் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு வில்லேஜ் மால் சுங்கைப்பத்தானி கெடாவில். கிழக்கு கரை விரைவுச்சாலையின் 147.3வது கிலோமீட்டரில் காரிலிருந்து தூக்கி வீசப்பட்டு எதிரே வந்த வாகனத்தின் கண்ணாடி மீது மோதி 7 வயது சிறுமி உயிரிழந்தாள். நேற்று மதியம் கோலலம்பூரிலிருந்து குவாந்தான் செல்லும் வழியில் அவ்விபத்து நிகழ்ந்ததாக மாரான் போலீஸ் தலைவர் வாங் கிம் வாய் கூறினார். சம்பவத்தின் போது மழை பெய்து கொண்டிருந்தது. அதில் சிறுமியின் 31 வயது தாய் ஓட்டிச் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சறுக்கிச் சென்று சாலை தடுப்பில் மோதியது. மோதிய வேகத்தில் காரிலிருந்து எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த வாகனத்தின் கண்ணாடி மீது அச்சிறுமி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாள். 9 வயது மூத்த சகோதரி சிறிய காயங்களுக்கு உள்ளான வேளை தாய் மற்றும் 39 வயது தந்தை காயமின்றி உயிர் தப்பினர்.
மற்றொரு காரின் 57 வயது ஓட்டுநர், அவரது 54 வயது மனைவி, அவர்களது 11 வயது குழந்தை சிராய்ப்பு காயங்களுக்கு ஆளாகி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டி உயிரிழப்பை ஏற்படுத்தியதன் பேரில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதை வாங் கிம்பாய் உறுதிப்படுத்தினார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. அமெரிக்க பொருட்களுக்கு சீனா 34 விழுக்காடு வரியை அறிவித்த 48 மணி நேரங்களில் பதிலடி வரியாக கூடுதலாக 50 விழுக்காட்டு வரியை அறிவித்து அதிரடி காட்டியுள்ளார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இதையடுத்து அனைத்து சீன பொருட்களுக்குமான அமெரிக்காவின் வரி விகிதம் வரலாறு காணாத அளவுக்கு 84 விழுக்காட்டை எட்டியுள்ளது. உலக நாடுகளுக்கான குறைந்தபட்ச வரியான 10 விழுக்காட்டையும் இதில் சேர்த்தால் மொத்தம் 94 விழுக்காடாகும். அமெரிக்காவுக்கு பதிலடியாக விதித்த 34 விழுக்காட்டு வரியை 24 மணி நேரங்களுக்குள் பெய்ஜிங் திரும்பப் பெற வேண்டும். இல்லை என்றால் அந்த 94 விழுக்காட்டு மொத்த வரி பாயும் என ட்ரம்ப் மிரட்டியுள்ளார். கூடுதல் வரி விதிப்பின் மூலம் காலம் காலமாக அமெரிக்காவை வஞ்சித்துவிட்டு இப்போது மீண்டும் அதனை உயர்த்தினால் நாங்களும் வேலையை காட்டுவோம் என கடும் சினத்தோடு அவர் சொன்னார். புதிய வரி தொடர்பில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்த சீனாவுக்கு இனியும் கரிசனம் இல்லை, அனைத்தும் நிறுத்தப்படும் என்றார் அவர். இவ்வேளையில் ட்ரம்பின் அடுத்தடுத்த அதிரடிகளால் அமெரிக்க பங்குச் சந்தை ஆட்டம் கண்டது. அதிகப்படியான வரிகளால் உலக பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்ற கவலைகளால் தொடக்கத்தில் பங்குகள் சரிந்தன. எனினும் ட்ரம்ப் நிர்வாகம் சில மாதங்களுக்கு வரிகளை நிறுத்தி வைக்கக்கூடும் என்ற வதந்திகளால் 1 மணி நேரத்தில் மீண்டும் பங்குகளின் மதிப்பு உயர்ந்தன. புதிய வரிகளை தடுத்து நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான அறிகுறிகளை வர்த்தகர்கள் தேடிய நிலையில் அவர்களின் கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையையும் உடைக்கும் வகையில் சீனா மீது கூடுதலாக 50 விழுக்காடு வரி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வரி விகிதத்திலிருந்து ட்ரம்ப் பின்வாங்கும் பேச்சுக்கே இடமில்லை என வெள்ளை மாளிகை வட்டாரமும் உறுதிப்படுத்தியது. இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் வீட்டின் சமையலறைக்குள் சிங்கம் புகுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நள்ளிரவு நேரத்தில் சமையலறையிலிருந்து சத்தம் வந்ததால் சந்தேகத்தில் சென்று பார்த்த குடும்பத்தார் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். ஜன்னல் வழியாக நுழைந்ததாக நம்பப்படும் சிங்கம் ஒன்று அங்கே அமர்ந்து நோட்டமிட்டுக் கொண்டிருந்தது. பின்னர் உள்ளே குதித்து சமையல் அறையில் இறை ஏதும் உள்ளதா என தேடியது. இதை அனைத்தையும் கைலாம்பு வெளிச்சத்தில் வீட்டுக்காரர்கள் கைபேசியில் பதிவு செய்தனர். எனினும் யாரையும் எதுவும் செய்யாமல் சிங்கம் வந்த வழியே எகிரி குதித்து திரும்பியது. குஜராத்தில் காடழிப்பு நடவடிக்கைகளால் காடுகள் சுருங்கி வேறு வழியின்றி சிங்கம் உள்ளிட்ட வன விலங்குகள் மக்களின் குடியிருப்பு பகுதிகளில் நுழைவதாக கூறப்படுகிறது. சிங்கங்கள் தனியாகவும் சில நேரங்களில் கூட்டமாகவும் குடியிருப்பு பகுதிகளில் நடமாடும் CCTV கேமரா பதிவுகளும் வைரலாகி வருகின்றன.